அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறேங்க. கோல்டு இடிஎஃப் வெர்சஸ் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு. இது ரெண்டுலேயும் எதில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கோல்டு விலை கிடுகிடுன்னு ஏறி போய்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக கோல்டு இடிஎஃப், அதுக்கப்புறம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, இது 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் கோல்டை நம்ம வீட்டில் வச்சுக்காம ஒரு ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு கோல்டு நல்லா விலை ஏறுது, இப்போ நான் கோல்டு வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான ஒரு விஷயம். அல்லது நான் கொஞ்சம் தான் என் கையில் காசு இருக்கும், 500 ரூபா 1000 ரூபா அப்படின்ட்டு அந்த டைம்லலாம் பார்த்துட்டா எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்பில் இருக்கக்கூடிய ஸ்கீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பியூராக இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக கோல்டை வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ கிடையாது. நான் அதை முன்னாடியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இடிஎஃப்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, யார் எதை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, இது நீங்கள் 99.5% பியூர் கோல்டு மேலே இன்வெஸ்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னாவே நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வெறும் 500 ரூபாயில் இருந்தே கூட நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு மாதத்திற்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு மாதம் பண்ணிவிட்டேன், அடுத்த மாதம் இல்லை அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ஃபைன். அதுக்கு அடுத்த மாதம் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே போல் ஹைலி லிக்விட் அசட்டாக தான் இது இருக்கும். ஓகேங்களா? கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் என்றைக்கு வேணாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு 11,500 ரூபாய்க்கு கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் கழித்து ஒரு 12,500 வருது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது விஷயம். அண்ட் இது செபி ரெகுலேட்டடு ஒன் தான். இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்லாம் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இருக்கக்கூடிய நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா நிறையா ஆப் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிஐயோட யோனோ ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம்ல, அந்த ஆப்லேயே மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்கும். அதிலே கூட போய் நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம்தான். ஸோ இது மாதிரி நிறையா பேங்க்கோடைய ஆப் இருக்கும். அது இல்லாமல் தனியாக மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் போகிறதுக்குன்னே ஆப்லாம் இருக்கும். அதில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக டிமேட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. அப்படி ஆப்லாம் வர்றப்போ அது எல்லாமே செபி ரெகுலேட்டடு கீழே வந்துடுது. அதனால கொஞ்சம் லோவர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். விலை ஏறிச்சுன்னா அதுக்கேற்றாப்பில் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், விலை குறைஞ்சிச்சுன்னா அதுக்கேற்றாப்பில் லாஸ் ஆகும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் உங்களுடைய பணம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போட்டது நீங்கள் ஒரு ஃபேக்காக நீங்கள் எதுக்குள்ளேயும் போய் மாட்டிக்க மாட்டீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் இது எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் கட்டுற மாதிரி கட்டிக்கலாம் நீங்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டு இடிஎஃப் விட இதை கம்பேர் பண்ணுறப்போ ஹை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. 1 to 2% வரைக்குமே உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு செலவு இருக்கும் இல்லைங்களா, நம்ம கையிலேருந்து ஒரு அமௌண்ட் போகும் இல்லையா, அது உங்களுக்கு 1 to 2% இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேண்டியதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தான். எனி மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் தாராளமாக இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் டேக்ஸ் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கண்டிப்பாக போடுவாங்க. உங்களுக்கு லாங் டேர்ம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு டேக்ஸ் எடுப்பாங்க. அதே போல் டேக்ஸ் ஆன் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அதுவுமே இது மேலே விழுகும். ஓகேங்களா? அண்டு ஃபார் பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கணும், நான் மியூச்சுவல் ஃபண்டு தான் என்னால் போட முடியும், மாதம் கொஞ்சம் குறிப்பிட்ட தொகை இருக்கும், அதை எஸ்ஐபியாக நான் போடுறேன், அப்படி தான் என்னால் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்குறங்க பட்சத்தில் நீங்கள் அரௌண்ட் ஒரு 5 இயர் மாதிரி அட்லீஸ்ட் எஸ்ஐபி போட்டு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கோல்டு இடிஎஃப். கோல்டு இடிஎஃப்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இன்வெஸ்டிங் இன் கோல்டு, ஓகேங்களா, ஃபிசிக்கல் கோல்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு கடைக்கு போய் போட போகிறதில்ல, ஆனால்
நீங்கள் இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நிகரான கோல்டு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இடிஎஃப்ல வந்து நீங்கள் புல்லியன்ஸ் ஆர் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் தான் வந்து வாங்குவீங்க. ஓகேங்களா? கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஆனால் இது வந்து புல்லியன்ஸாக வந்து கோல்டு புல்லியன்ஸாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆனால் கோல்டு இடிஎஃப் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக வச்சுருக்கணும். உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். அதே போல் இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லம்சமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10,000 அப்படி வந்து நீங்கள் அதாவது கிராம் கணக்கில் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ₹500 ₹1000 இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே போல் எஸ்ஐபி வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இதில் கிடையவே கிடையாது. அதே போல் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோட்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இப்போது இடிஎஃப் வாங்குறீங்க, 4 நாள்லேயே அதை உங்களுக்கு விற்கணும், காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விற்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் தவிர வேறு எந்த ஃபீஸும் இருக்காது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இடிஎஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோட் அப்படின்னா அதாவது என்ட்ரி ஆகிறதுக்கும் எக்ஸிட் ஆகிறப்பவும் ஏதாவது வந்து முன்னாடியே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் மட்டும் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். கோல்டு இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 கிராம் கோல்டாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இன்றைக்கி விலைக்கு ₹11,500 வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ நீங்கள் வந்து 2 கிராம் வாங்கலாம், 3 கிராம் வாங்கலாம். பட் ஆனால் கோல்டு இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்கோ அதுக்கு தான் வந்து நீங்கள் இடிஎஃப் வந்து பே பண்ண முடியும். அதே போல் கோல்டு இடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ட்ரேடபுள் ஒன். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தான். ஓகேங்களா? அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக அந்த ஒரு நீங்கள் ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஒரு ஆப்லேயோ போய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போடுறீங்க அப்படின்னா அங்கே ப்ரொஃபஷ்னலாக அவங்க வந்து மேனேஜ் பண்ணுற அந்த கம்பெனி இருக்கும். நீங்கள் வந்து அதில் ஒரு வேலையும் செய்ய போகிறது கிடையாது. ஜஸ்ட் அமௌண்ட்டை போட்டு அமைதியாக இருப்பீங்க. ஆனால் இங்கே கோல்டு இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும், விற்க முடியும். லைக் ஷேர்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்குவோம், விற்போம் இல்லையா? அதே போல் இடிஎஃப்பையும் நீங்கள் வந்து வாங்க முடியும், விற்க முடியும். அதே போல் இடிஎஃப் அப்படிங்கிறது வந்து கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிறது கோல்டு மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ என்ன ஃப்ளக்சுவேஸ் ஆகுதோ அதுக்கு எல்லாத்துக்குமே உட்பட்டதாகத்தான் இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரைஸ் ஏறிட்டே தான் போகுது, ப்ரிடிக்ஷனுமே ஏறும் தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கோல்டு இடிஎஃப் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு வாங்குவீங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு விற்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி என்ன கோல்டு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு தான் வந்து போகும். அது ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி. அதே போல் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணுறப்போ கோல்டு இடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ 0.5%லேருந்து 1% தான் வந்து இருக்கும். ஏன்னா அந்த ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. ரைட்டுங்களா? மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பிகாஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அந்த இடிஎஃப்பை வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதாகட்டும் விற்கிறதாகட்டும் அதை மேனேஜ் பண்ணுறது நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக வாங்குறீங்க, அவ்வளோதான். ஸோ ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. லைக் $0 இருக்குது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே ஓனாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ட்ரேடிங் ப்ரோக்கரேஜ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 0.5 to 0.8% தான் வந்து வருது. அதான் சொன்னேன் உங்களுக்கு 0.5 to 1% தான் அதிகபட்சமாக இந்த ப்ரோக்கரேஜ் காஸ்ட் தான் உங்களுக்கு வந்து மொத்த எக்ஸ்பென்சிவ் ரேஷியோவாக வரும். வேறு எதுவுமே இருக்காது. ஓகே, யாருக்கு இடிஎஃப் பெஸ்ட்டு, யாருக்கு மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா? அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து டிமேட் அக்கௌண்ட்லாம் வச்சு நான் ப்ரோக்கரேஜ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அதை பற்றி ஐடியா இருக்குது அப்படிங்கிறவங்க இடிஎஃப் வந்து தாராளமாக போகலாம். ஸோ ரியல் டைம் கோல்டு ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே மாறும். ஹை லிக்யூரிட்டியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வாங்குறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு விற்கணுன்னா கூட விற்க முடியும். ஓகேங்களா? அண்ட் லோவர் காஸ்ட்டு, அந்த எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து குறையுது இல்லைங்களா? ஸோ அதனால் லோவர் காஸ்ட் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் பிளானிங் டு இன்வெஸ்ட் லார்ஜர் அமௌண்ட், அதாவது 10,000 20,000 50,000 1,00,000 அப்படிலாம் வந்து நான் கோல்டில் போடணும், என்கிட்ட கையில் அமௌண்ட் இருக்குது, இப்போது விலை ஏறுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் லார்ஜர் அமௌண்ட்டாக இருக்கிறவங்க இடிஎஃப் வந்து சூஸ் பண்ணலாம். அதே போல் உங்களுடைய பணத்தை அதாவது இடிஎஃப்பை வந்து நீங்களே டைரக்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இடிஎஃப்க்கு வந்து தாராளமாக போகலாம். அதே போல் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு யாருக்கெல்லாம் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் எஸ்ஐபி ஆப்ஷன்ஸ். அதாவது மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி தான் என்னால் முடியும், லம்சம்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ஐபி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதே போல் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடியவங்க ₹500 இதை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே போல் கோல்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதாவது கோல்டு மேலே இன்னும் நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ரைட்டுங்களா?
அப்போது ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரு விலை குறைஞ்சிருச்சுனா அப்படின்லாம் யோசிக்கிறவங்களா இருக்கீங்க. மார்க்கெட் வொலட்டாலிட்டியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போடலாம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில். அதே போல் ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் வேணும். அதாவது என்னோட பணத்தை வந்து எனக்கு பெருசாக மேனேஜ் பண்ண தெரியல. அது ப்ரொஃபஷ்னலாக அவங்க பண்ணிக்கிட்டும். அதுக்கு நான் ஒரு அமௌண்ட் குடுத்துக்கிறேன். எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா போடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து விஷயம். ஸோ எது எப்படி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் எந்த ஒரு பிளாட்ஃபார்மையோ இல்லை இதை போடுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வந்து வாங்கி வைக்கலாம். அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். பட் ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா ETF ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது கையிலேயே டக்குன்னு இப்போவே இமிடியேட்டாக போட முடியும். நான் வந்து அதுக்காக போய் அலைய வேண்டியதில்லை. பெருசாக வேறு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ETF வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஃபுல்லுமே சொல்லிட்டேன். இது இல்லாமல் நீங்களுமே நல்லா ரிசர்ச் பண்ணி தெளிவாக பார்த்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இது இல்லாமல் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றியுமே வந்து வீடியோ போடுறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை பற்றின எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு வேளை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். எனக்கு அது வந்து தெளிவாக தெரியல. ரைட்டுங்களா? அதையும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். அவ்வளோதாங்க. நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்குறோம். பேங்க் FD, போஸ்ட் ஆஃபீஸ் FD பற்றியெல்லாம் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.